இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆன் கூட ஆக மாட்டேங்குது. சிஇஓ கால் பண்ணி ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா என்ன சொல்றது? கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். இப்ப எல்லாம் போச்சு, என்ன பண்றது? இந்த வானதி பிளான் பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அவளுக்கு இந்த விஷயத்தை கால் பண்ணி சொல்லிடுவோம். என்ன கரெக்டா இப்பன்னு பார்த்து கால் பண்றாரு? ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா என்ன சொல்றது? சார், குட் மார்னிங் சார். உனக்கு தான் மேன் மார்னிங், எனக்கு இங்க ஈவினிங். சாரி சார், குட் ஈவினிங். how are you man? I'm fine sir. How about you sir? I am good. உன் வைஃப் வானதி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். உன் வைஃபை பார்த்தப்பெல்லாம் எனக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் வந்துச்சு. அவளை நல்லா பார்த்துக்கோ. அப்படி ஒரு வைஃப் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஓகே சார். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா பேசத்தான் நான் உனக்கு கால் பண்ணேன். சார், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் சார். யா, டெல் மீ. நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ண ப்ராஜெக்ட் என்னோட டேப்ல வச்சிருந்தேன் சார். அந்த டேப் தண்ணியில விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சு. சோ சேட். என்ன மேன் இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அந்த ப்ராஜெக்ட்டை எதுலயும் காப்பி பண்ணி வைக்கலையா? நோ சார். சார், இதனால என் வேலைக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? பாஸ் உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி நான் உனக்கு சொல்லுவேன்? வானதி வேற இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காளே. அம்மா, நாங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு கிளம்புறோமா? நேத்தே உன்னை கிளம்பி போன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. சரி சரி பாட்டி, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு அடிக்கடி வாங்க, சரியா? நான் வரேன். நீ நல்லா படிக்கணும், சரியா? சரி. வரலட்சுமி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கோயில்ல வச்சு உன் புருஷன் உன்னை அடிக்க வந்தப்போ சுப்பு தடுத்திருக்கா. அந்த கோவமே உன் புருஷனுக்கு அடங்கி இருக்காது. இதுல நீ வேற வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்துட்ட. எல்லா கோவமும் தலைக்கேறி இப்ப உன் புருஷன் எப்படி இருப்பான்? சும்மாவே பேயாட்டம் ஆடுவான். இப்ப நீங்க அங்க போனா உங்களை அவன் என்ன பாடுபடுத்துவான்னு தெரியலையே. கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கோ. அவன் என்ன பேசினாலும் அமைதியாவே இருந்துக்க. நான் எதுக்காக அமைதியா இருக்கணும்? என்ன பண்ணிட்டு வர அந்த ஆளு? சும்மா அந்த ஆளுகிட்ட நான் ஏன் பயந்துகிட்டு இருக்கணும்? அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. நான் 2ல 1 பாத்துலாம் தான் இருக்கேன். ஏய், தேவையில்லாம நீ பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனைய பெருசாக்கிறாத. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அப்புறம் அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப இங்க உள்ள சூழ்நிலை எப்படின்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்க. மா, நீ தேவையில்லாம பயந்து மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்ப பாத்துக்கோ, அண்ணனை பாத்துக்கோ. நான் வரேன், வாடி போலாம். சரி பாட்டி, போயிட்டு வரேன். பாத்து அம்மாவை கோவப்படாம பாத்துக்க. சரி பாட்டி, வரேம்மா. ஆமா. ஐயோ, இவ வேற கோவமா வீட்டுக்கு போறாளே. அங்க என்ன நடக்க போதோ? முருகா, நீதான் என் புள்ள வாழ்க்கைய காப்பாத்தணும். என்னம்மா, மாமா வீட்ல இருந்து கிளம்பும் போது பாட்டி கிட்ட வீரப்பா பேசிட்டு வீரத்தோட கிளம்புன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விறுவிறுனாச்சு நடந்த. வீட்டை நெருங்க நெருங்க உன் வேகம் குறையுது, படபடப்புலாம் ஜாஸ்தி ஆகுதே. ஏதோ அண்ணன் வீட்ல தைரியமா பேசிட்டேன்டி. ஆனா நடந்து வரும்போதுதான் நடந்ததெல்லாம் ஒண்ணா ஞாபகத்துக்கு வருது. சத்யா, கண்டிப்பா உங்க அப்பா என் மேல கொலை வெறியில தான் இருக்க போறாரு. வீட்டுக்கு போனா என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாரு. உங்க அப்பாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏய் சத்யா, உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுடி. நீ பாட்டி கிட்ட பேசும்போது பூனை புலி ஆயிருச்சுன்னு நினைச்சு நான் மனசுக்குள்ள பெருமைலாம் பட்டுக்கிட்டேன்.
ஆனா இப்பதானே தெரியுது நீ அதே பழைய பயந்த பூனைதானு. ஏய், உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லிடினா? நீ என்னமோ பூனை புலின்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னென்னமா வழி சொல்ற? இப்படியே வந்த வழியில திரும்பி போனா மாமா வீடு வந்துரும். அதுதான் நமக்கு இருக்க ஒரே ஒரு வழி. இப்ப என்ன பண்றது? சத்யா சத்யா, உங்க அப்பா என்னை எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, அதை நீ கண்டுக்காத. ஆனா அந்த ஆளு என்ன அடிக்க கை வாங்குவார் பாரு. அடுத்த நிமிஷமே நீ அக்கம் பக்கத்துல இருக்க வீடுங்களுக்கு ஓடி போய் அவங்க எல்லார்கிட்டயும் நீ அழுது புலம்பி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அவங்க தாண்டா உன் அம்மாவை காப்பாத்த முடியும். ச்சே, நான் இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா இன்னைக்கும் திரும்ப அதே பழைய கதை தானா? ரொம்ப போர் அடிக்குதுமா எனக்கு. அடியே, நான் அடி வாங்கி சாகுறது உனக்கு போரா இருக்கா? அப்ப புத்தி அப்படியே பிள்ளைக்கு வந்திருக்கு. வந்து தொலை வா. ஏண்டி, உன் அப்பா உள்ளதா இருக்காரு போல. அதேதான் நானும் கேக்குறேன், நீ போக மாட்டியா? எனக்கு பயமா இருக்குடி. நீ போ. போமா. என்ன ஏண்டி போ சொல்ற? முதல்ல நீ போடி. மா, நீ போன்றல. என்ன மாட்டி விடாதடி. போமா. எனக்கு பயமா இருக்குடி. சத்யா, நீ கதவை தட்ட. அம்மா, நீயே தட்டுமா. ஏய், என் தங்கம்ல, நீ தட்டுடி. நான் தட்ட முடியாது, நீயே தட்டிக்கோ. ஏய், அம்மாக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன், கொஞ்சம் தட்ட. முடியாதுமா, நீயே தட்டு. பயமா இருக்குடி, தட்டுடி. தட்டுன்னு சொல்ற, தட்டு. நானே தட்டுறேன். கதவு திறந்திருக்க மாதிரி இருக்கு. ஏய் சத்யா, ஏற்கனவே திறந்திருக்குடி. அப்பனா அப்பா உள்ளதாமா இருப்பாரு. ஐயோ, ஏய் நீ உள்ள போ. முதல்ல நீ உள்ள போ. வெவ்ரமா என்ன மாட்டி விட பாக்குறியா? நீ முதல்ல உள்ள போமா. தங்கம்ல, நீ போயே. முடியாதுமா, நீயே போ. ஏன் தங்கம் போக மாட்டியா? அதேதான் நானும் கேக்குறேன், நீ போக மாட்டியா? சரி, நானே போய் தொலைறேன். ஆத்தா மகமாயி, என்னை காப்பாத்துமா. என்னடி, யாரையும் காணோம்? அப்பா போட்ட மறந்துட்டு கதவை திறந்து விட்டு எங்கேயோ வெளியே போயிருப்பாரோ என்னவோ. இருக்கும் இருக்கும், அந்த அளவுக்கு கூறுக்கட்ட ஆளு தானே உங்க அப்பன்.